தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் ரீசெண்டா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு த்ரோட் சரியில்லைனால லவுடா பேச முடியல, கொஞ்சம் மாடரேட்டா பேசுவேன், கரெக்டாக கவனிச்சுங்க. ஹிந்து மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம், அதாவது ஹிந்துசம், புத்திசம், சீக்கிசம், இந்த மூணு மதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இருக்காங்களே, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப், பட்டியலின சமூகம் மற்றும் பழங்குடியின சமூகம், இந்த சமூகத்துக்கான சலுகைகள், சர்டிபிகேட், சான்றிதழ், இவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே இந்த மூணு மதத்துக்கு கீழே இருந்தா மட்டும்தான் செல்லும், வேற ஏதாவது மதத்துல இருந்தாங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. அதாவது ஹிந்துசம், பௌத்த மதம், சீக்கிய மதம், இந்த மூணு மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவு மட்டும்தான் செல்லும், வேற எந்த மதத்துக்கும் எஸ்சி எஸ்டிங்கிற பிரிவு வராது, செல்லாது, சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஏற்கனவே ஒரு சட்டத்தில் இருந்திருக்கு, அதை சுட்டி காட்டி வழங்கியிருக்காங்க. இதுக்கு பின்னணி என்ன, இதை சார்ந்திருக்கக்கூடிய சரத்துகள் என்ன, எஸ்சி எஸ்டி சார்ந்த ஆர்டிகல்ஸ், சட்டங்கள், திட்டங்கள், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க வேண்டியது அவசியம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த தீர்ப்புக்கான பின்னணி என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது சுருக்கமா ஒரு கதை மாதிரி சொல்றேன், கரெக்டா கவனிச்சுங்க. 2025 ஆரம்பத்துல 2025 இருக்குல்ல, ஆரம்பத்துல சிந்தடா ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த சிந்தடா ஆனந்த் யார் அப்படின்னா, பெரப்பால் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர், அதாவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், ஷெட்யூல்டு கேஸ்ட், ஹிந்து ஷெட்யூல்டு கேஸ்ட். யார் அப்படின்னா சிந்தடா ஆனந்த். இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறார், அதாவது கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆறாரு. கன்வெர்ட் ஆயிட்டு கடைசி ஒரு 10 வருஷமா பாஸ்டரா பணியாற்றுகிறார். யாரு? சிந்தடா ஆனந்த் வந்து கிறிஸ்டியன் பாஸ்டரா பணியாற்றுகிறார். எந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேஷ். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் வந்து ஆந்திர பிரதேஷ். பணியாற்றுகிறார். இப்ப 2025 ஸ்டார்டிங்ல இந்த சிந்தடா ஆனந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாருன்னா, தன்னை நிறைய பேர் மிரட்டுறாங்க, தன் மீது கொலை மிரட்டல் விடுறாங்க, நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. யார் அப்படின்னா சிந்தடா ஆனந்த் ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரும் பதிவு செய்யறாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவு, அதாவது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, அந்த பிரிவு கீழே வழக்கு பதிவிடுறாங்க காவல் நிலையம். இப்ப அட்டாக் பண்ண நபர்கள் இருப்பாங்களே, அதாவது இவரை வந்து கொலை மிரட்டல் விட்ட, அட்டாக் பண்ண அந்த மிரட்டல் விட்ட அக்யூஸ்ட் இருப்பாங்களே, அவங்க கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, இந்த வழக்கு எப்படி எஸ்சி எஸ்டி கீழே வரும், இவர் வந்து கிறிஸ்டின், ஆரம்பத்துல இந்துவா இருந்தாரு, ஆனா மதம் மாறிட்டாரு, கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாரு. அப்ப மதம் மாறிட்டா எஸ்சி எஸ்டி கீழே வராது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்றாங்க. உடனடியா ஆந்திரா ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க, தீர்ப்பு எப்போ வழங்குறாங்க பாருங்க. 2025 மே 8 என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, கரெக்ட் தான். அதாவது சிந்தடா ஆனந்த் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே பதிவிட முடியாது, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவரே ஃபர்ஸ்ட் எஸ்சி இல்ல. உடனே சான்றிதழ்லாம் காட்டுறாரு, எஸ்சி சான்றிதழ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தடா ஆனந்த் அவர்கள் காட்டுறாங்க. ஆனா சான்றிதழ் காட்டினாலும் நீங்க மதம் மாறிட்டீங்க, நீங்க ஹிந்து மதமா இருந்தாலோ இல்ல பௌத்த மதமா இருந்தாலோ, நீங்க சீக்கிய மதமா இருந்தா மட்டும்தான் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு செல்லும். அப்பதான் அந்த சான்றிதழ் வந்து மதிப்பு இருக்கும். நீங்க மதம் மாறிட்டனால நீங்க இனிமேட்டு எஸ்சி எஸ்டின்னு சொல்லிக்க முடியாது, நீங்க என்ன மதம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க ஆந்திரா உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்புக்கு எந்த சட்டத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க ஆந்திரா உயர்நீதிமன்றம் அப்படின்னா, ஷெட்யூல்டு கேஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 1950, அதாவது பட்டியலின சமூகம் அரசியலமைப்பு சட்ட ஆணை 1950 சுட்டி காட்டி, அதுல கிளாஸ் 3 மூன்றாம் பிரிவை சுட்டி காட்டி, நீங்க வந்து மதம் மாறிட்டனால உங்களுக்கு எஸ்சி எஸ்டி சான்றிதழ், எஸ்சி எஸ்டி பிரிவு கீழே நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஆந்திரா உயர்நீதிமன்றம். இப்ப 2025 சிந்தடா ஆனந்த் அவர்கள் ஆரம்பத்தில் இந்து மதமா வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி 10 வருஷம் பாஸ்டரா வந்து அவர் மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போய், ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கு போய், ஆந்திரா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. உடனடியா சிந்தடா ஆனந்த் அவர்கள் இதை மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றம் போறாரு. உச்சநீதிமன்றம் போறாரு. அந்த தீர்ப்பு தான் இப்ப வெளிவந்திருக்கு. மார்ச் 24, 2024 உச்சநீதிமன்றம் என்ன வழங்கியிருக்காங்க தீர்ப்பு அப்படின்னா, ஆந்திரா ஹைகோர்ட் சொன்னது கரெக்ட் தான், இந்த கேஸை நீங்க எஸ்சி எஸ்சி வன்கொடுமை கீழே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவரே ஃபர்ஸ்ட் எஸ்சி இல்ல, அவர் மதம் மாறிட்டாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதே ஷெட்யூல்டு கேஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 1950 ஒன்று காட்டினால 1950 போடப்பட்ட ஆணை, அந்த ஆணையை சுட்டி காட்டி அந்த ஆணையில என்ன இருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க தீர்ப்புல. அந்த ஆணையில என்ன இருக்கு அப்படின்னா, ஹிந்து மதம், சீக்கிய மதம்,
பௌத்த மதம். இந்த மதத்தை தவிர மாற்று மதத்துக்கு எஸ்சி எஸ்டி செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு தான் இந்தியாவில் இன்னைக்கு பேசும்போல இருக்கு. இந்த தீர்ப்பு இதான் வந்து இந்த தீர்ப்புக்கான பின்னணி கதை. இந்த வழக்குக்கான பின்னணி கதை. இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். இதே எஸ்சி எஸ்டி சார்ந்த ஆர்டிகல்ஸ், சட்டங்கள், திட்டங்கள் இது எல்லாமே ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால அதையும் ஃபாஸ்டா பார்த்துருவோம். கரெக்டா கவனிச்சுங்க, அப்படியே கரெக்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் எஸ்சி எஸ்டி சார்ந்த ஆர்டிகல்ஸை வரிசையா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14. இது நேரடியா பட்டியலின சமூகம் சொல்லாது, மறைமுகமா சொல்லும். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ங்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது நீங்க ஆணா இருந்தாலோ பெண்ணா இருந்தாலோ, நீங்க எந்த ஜாதியா இருந்தாலோ, நீங்க எந்த மதமா இருந்தாலோ, நீங்க எந்த இனமா இருந்தாலோ, நீங்க தென்னிந்தியனா இருந்தாலோ வட இந்தியனா இருந்தாலோ, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். நீங்க ஏழையா இருந்தாலோ பணக்காரனா இருந்தாலோ, ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கறத ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இந்த ஐந்தையும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுது. அதுல ஜாதி வருது, அதாவது கேஸ்டும் வருது. இங்க பாருங்க ஜாதி வருது. அதனால எஸ்சிசிக்குள்ள இந்த ஆர்டிகல்ஸும் பொருந்தும். ரைட்டா? அப்ப இந்த கேஸ்ட் காரணம் காட்டி நீங்க வந்து ஹோட்டலுக்குள்ள நுழையக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 சொல்றாங்க. டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 முற்றிலுமா அது ஒழிக்கிறது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா, அதே அஞ்சையும், அதாவது மதம், இனம், பிறப்பிடம், பாலினம், ஜாதி இந்த ஐந்தையும் காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்க கூடாது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 16 சொல்லுது. 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். 15 ஐந்தையும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. 16 அதே ஐந்தையும் காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்க கூடாது. இந்த 15ங்கிறது பொதுவா சொல்லுது. அதாவது குளத்துல போய் எல்லாரும் தண்ணி எடுக்கலாம், கோயிலுக்குள்ள எல்லாரும் நுழையலாம், ஹோட்டலுக்குள்ள எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு பொதுவா சொல்லுது. 16 பொதுவா சொல்லாம வேலை வாய்ப்புல எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, ஜாதி கடந்து மதம் கடந்து எல்லாமே வேலை வாய்ப்புல சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு 16 சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. 17 தான் முக்கியமான ஆர்டிகல். ஸ்ட்ரைட்டாவே எஸ்சி எஸ்டியை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆர்டிகல். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுது. தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 46 என்ன சொல்லுது அப்படின்னா, 46ங்கிறது டிபிஎஸ்பி கீழே வரும். அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் கீழே வரும். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே அடிப்படை உரிமை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி, பழங்குடியின மற்றும் பட்டியலின சமூகம் மற்றும் பெண்கள் எல்லாத்தோட பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 சொல்லுது. அதாவது ஒரு அரசாங்கம் எஸ்சி எஸ்டி சார்ந்த பொருளாதார கட்டமைப்புகள், அவங்களுக்கான திட்டங்கள், அவங்க சட்டங்களை வழிவகுக்க வேண்டும், ஒரு அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 சொல்லுது. அதுமாதிரி ஆர்டிகல் 338 என்ன அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, அதாவது பட்டியலின சமூகத்துக்கான தேசிய ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும். அந்த ஆணையம் பட்டியலின சமூகத்துக்காக பாதுகாப்பதற்கு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 338 சொல்லுது. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் சொல்லுங்க. 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். 15 ஐந்தும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கக்கூடாது. 16 அதே ஐந்தையும் காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. 17 தீண்டாமை ஒழித்தல், தீண்டாமை ஒழித்தல். 46 எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மாநில அரசோ மத்திய அரசோ அதை செய்ய வேண்டும். 46 338 நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது பட்டியலின சமூகத்துக்கான தேசிய ஆணையம். ரைட்டா? இது வந்து பாதுகாக்குது. அதே 338 ஏன்னு ஒன்று இருக்கு. 338 இது ஆக்சுவலா எந்த சட்டத்தில் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா, 89 சட்டத்திட்டம் 2003 சேர்த்திருப்பாங்க. 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல 338 ஒரு ஆர்டிகலை சேர்த்திருப்பாங்க. 2003 வந்து வாஜ்பாய் ஆட்சி. ரைட்டா? அந்த டைம்ல 338 ஒன்று சேர்த்திருப்பாங்க. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பழங்குடியின சமூகத்துக்கான தேசிய ஆணையம். இது வந்து பட்டியலின சமூகத்துக்கான தேசிய ஆணையம் 338. இது பழங்குடியின சமூகத்துக்கான தேசிய ஆணையம். எஸ்சி பாதுகாப்பது 338A, எஸ்சிஐ பாதுகாப்பது 338. அதே மாதிரி 366 கட்ட ஞாபகம் வச்சுங்க. 366 என்ன சொல்லுது அப்படின்னா, டெஃபினிஷன், அதாவது பழங்குடியின சமூகம்னா யாரு, பட்டியலின சமூகம்னா யாரு, ஷெட்யூல்டு காஸ்ட்னா யாரு, ஷெட்யூல்டு ட்ரைப்னா யாரு, அந்த டெஃபினிஷனை எந்த ஆர்டிகல் வழங்குது அப்படின்னா 366 ஆர்டிகல் வழங்குது. அதுல பாருங்க 366ல பிராக்கெட் 24 வந்து பட்டியல சாதியினர், அதாவது எஸ்சிக்கான டெஃபினிஷன் வழங்குது. அதே 366ல பிராக்கெட் 25 வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியின சமூகத்துக்கான அந்த டெஃபினிஷனை வழங்குது. இந்த ரெண்டு ஆர்டிகளும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க.
அதே மாதிரி ஆர்டிகல் 341 என்னன்னா, ஒரு மாநிலத்தில் ஷெட்யூல்டு கேஸ்ட்னா யாரு, அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 341 சொல்லுது. பிரசிடென்ட் தயவுல ஆளுநர். இங்க பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் empowers the president in consultation the governor to designate specific caste or tribes or scheduled caste. அந்த லிஸ்ட்டை ரெடி பண்றது ஒரு மாநிலத்தில் பிரசிடென்ட்டும் கவர்னர் தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லிட்டு 341 சொல்லுது. எஸ்சிக்கு அதே லிஸ்ட்டை வந்து எஸ்சிக்கு வெளியிடுறது வந்து 342. எஸ்சி லிஸ்ட் இருக்குல்ல 341, எஸ்டி லிஸ்ட் இருக்குல்ல 342, டெஃபினிஷன் இருக்குல்ல 366, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்குல்ல, பட்டியலின சமூகத்துக்கான தேசிய ஆணையம் இருக்குல்ல 338, பழங்குடியின சமூகத்துக்கான தேசிய ஆணையம் இருக்குல்ல 338A. எத்தனை சட்டத்திட்டம்? 89 சட்டத்திட்டம் 2003. பழங்குடியின சமூகம் மற்றும் பட்டியலின சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் 46, தீண்டாமை ஒழித்தல் 17, ஐந்தையும் காரணம் காட்டி வேலைவாய்ப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது 16, இதே ஐந்தையும் காரணம் காட்டி பொதுவாக பாகுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறது 15, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமங்கிறது 14. அப்படியே பார்க்க ரிவிஷன் பண்ணிக்கணும். அது 330, 332 இது ரெண்டும் ஜோடியா ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா 330 என்ன சொல்லுதுன்னா, மக்களவை இருக்குல்ல லோக்சபால ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப்கான ரிசர்வேஷனை பத்தி பேசுது. பழங்குடியின சமூகம் மற்றும் பட்டியலின சமூகத்துக்கான இடஒதுக்கீடு எங்க லோக்சபா மக்களவையில பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து 330. இங்க பாருங்க, ரிசர்வேஷன் சீட் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் லோக்சபால. அதே 332 அதே ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் மாநில சட்டமன்றங்கள்ல, எல்லா மாநில சட்டமன்றங்கள் இருக்காங்களே அந்த சட்டமன்றங்கள்ல எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான ரிசர்வேஷனை பத்தி பேசக்கூடியது 332. லோக்சபாவோட எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை பத்தி பேசக்கூடியது 330. ஜோடியா ஞாபகம் வச்சுங்க. 330 லோக்சபா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், 332 சட்டமன்றங்கள் மாநில சட்டமன்றங்கள் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, 338A நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. ரைட்டா? இந்த மாதிரி ஜோடியா கரெக்டா ஞாபகம் வச்சுங்க, அப்பதான் மைண்ட்ல நிற்கும். ஆனா ஆர்டிகல் 244 244 ரைட்டா? ஆர்டிகல் 244 என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அதை நிர்வாகம் செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து 244. அதாவது 5ஆம் அட்டவணை 6ஆம் அட்டவணை கேள்விப்பட்டிருப்போம். 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல், இந்த ரெண்டு ஷெட்யூலுமே பழங்குடியின சமூகம் மற்றும் பட்டியலின சமூக ஏரியாவை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஷெட்யூல் பட்டியல். அதுக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 244. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுபான்மையினர், அதாவது ஆர்டிகல் 29 நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, சிறுபான்மையினருக்கான கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, சிறுபான்மையினரும் ஒரு நபர்கள். ரைட்டா? சிறுபான்மையினர்கள் பழங்குடியின சமூகம், பட்டியலின சமூகம் அல்லது எனி செக்ஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எனி செக்ஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது ஆர்டிகல் 29 சொல்லுது. ரைட்டா? த்ரோட்டு கொஞ்சம் இதாகனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இதாகும், கரெக்டாக கவனிச்சுங்க. ரைட்டா? ஸோ ஆர்டிகல் 29 சொல்லுது. ஆர்டிகல் 243Dயும் ஆர்டிகல் 243Tயும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 243D என்ன சொல்லுது அப்படின்னா, பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன், அது வந்து 243D பேசுது. 243T வந்து நகராட்சியில், அதாவது இது உள்ளூராட்சி, இது நகராட்சி, நகராட்சி முனிசிபாலிட்டியில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 243T. ரைட்டா? ஸோ 243D பஞ்சாயத்து ரிசர்வேஷன், 243T முனிசிபாலிட்டி ரிசர்வேஷன். 29 வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மையினர் மட்டும் இல்லை எஸ்சி எஸ்டியும் அடங்குவாங்க. 244 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். 330 332 வந்து லோக்சபா ரிசர்வேஷனு, மாநில சட்டமன்றங்கள் ரிசர்வேஷனு. 342 341 342 எஸ்சிக்கான லிஸ்ட் 341, எஸ்டிக்கான லிஸ்ட் 342. 366 24 வந்து டெஃபினிஷன் ஆஃப் எஸ்சி, 366 25 வந்து டெஃபினிஷன் ஆஃப் எஸ்டி. 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, 338A நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. 89 சட்டத்திட்டம் 2003. 46 எஸ்சி மற்றும் எஸ்டியின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், டிபிஎஸ்பி. 17 தீண்டாமை ஒழித்தல். 16 ஐந்தையும் காரணம் காட்டி வேலைவாய்ப்பில் பாகுபடக்கூடாது, ஐந்தையும் காரணம் காட்டி பொதுவாக பாகுபாடு பார்க்கக்கூடாது, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியமான எல்லா ஆர்டிகல்ஸும் பார்த்தாச்சு. இந்த இங்கே ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும், ஆர்டிகல் 275 275 இது என்ன சொல்லுது பாருங்க. டு சப்போர்ட் ஸ்டேட்ஸ் ஃபைனான்சியலி பர்டிகுலர்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ட்ரைபல் பாப்புலேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஷெட்யூல்டு ஏரியாஸ். அதாவது ஆர்டிகல் 275 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு பழங்குடியின சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் மானியம் வழங்க வேண்டும். அதாவது மானியம்,
ஆங்கிலத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது யூனியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் கிராண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், குறிப்பா பழங்குடியின சமூகம் மற்றும் பட்டியலின பகுதிகள் வாழக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு மானியம் வழங்க வேண்டும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 275 ரைட்டா, ஆர்டிகல் 275 ரைட்டா, அதே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா ஆர்டிகல்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. சட்டங்கள்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான சட்டம் முக்கியம் எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு. அதில் முதல் முக்கியமான சட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் சட்டம். இதான் ரொம்ப ஃபேமஸான சட்டம், பிசிஆர்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப ஃபேமஸான சட்டம் பிசிஆர். இந்த பிசிஆர் சட்டம்ங்கிறது ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல்னு சொல்லி அம்பேத்கர் எழுதியிருக்காருல்ல, அதை சட்டமா மாற்றுவதற்கான ஒரு சட்டம். அதாவது ஆர்டிகல்ல எழுதிடுவார் அம்பேத்கர், ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை ஒழித்தல்னா எப்படி ஒழிக்கணும், யாரை கைது செய்யணும், எவ்வளவு வருஷம் தண்டனை, அது எல்லாமே சட்டம் போடணும். அது ஆர்டிகல் அம்பேத்கர் எழுதல, தீண்டாமை ஒழிச்சிருங்கப்பா அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா அது யார் ஒழிக்கணும், எப்போ ஒழிக்கணும், எப்படி கம்ப்ளைண்ட், எத்தனை வருஷம் ஜெயிலு, எவ்வளவு ஃபைனு, அதுக்கு ஒரு சட்டம். அந்த ஆர்டிகல் 17க்கு உயிர் கொடுக்கணும்ல, நிறைய விதிகளை எழுதணும்ல, அதான் சட்டம் போடணும் ரைட்டா. அந்த அடிப்படை உரிமைங்கிறத உயிர் கொடுக்கணும், அதுக்கு பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் சட்டம் போடணும். அப்படிப்பட்ட சட்டம் தான் பிசிஆர் சட்டம் சொல்லுவாங்க. இது ஆரம்ப கட்ட பேர் இந்த பிசிஆர் சட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1955 போட்டிருப்பாங்க. இதுக்கான உண்மையான பேர் என்ன அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, பிரிவென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. பின்னாடி பேர் மாத்திருப்பாங்க, நான் சொல்றேன். 1955 அன்டச்சபிலிட்டி ஆக்ட் தான் இந்த ஆக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒருவரை பொது கோயில்கள் அல்லது வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது, புனித ஏரிகள், குளங்கள், கிணறுகள் போன்ற பொது இடங்களிலிருந்து தண்ணீர் எடுப்பதை தடுப்பது போன்ற குற்றங்களுக்கு இந்த சட்டம் தண்டனைகளை வழங்குகிறது. இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அது யாரும் உறுதிப்படுத்தல, அங்க யாரும் நீங்க அவங்களை எதிர்த்து நீங்க ஏதாவது செயல்பட்டீங்க அப்படின்னா தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை 1976 இந்திரா காந்தி ஆட்சியில அன்டச்சபிலிட்டி ஆக்ட்னு இருக்கக்கூடிய அந்த பெயரை, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது பிசிஆர் சட்டம் சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அதாவது குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த சட்டம் இயற்றிய ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1955 தான், நேருவோட ஆட்சியில. அது பிரிவென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருப்பாங்க, தீண்டாமை ஒழிப்பு சட்டம்ட்டு. அதோட பெயரை மட்டும்தான் 1976 மாத்திருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பிசிஆர் சட்டம் போட்டதே 1976 நினைப்பாங்க. இல்ல, பிசிஆர் சட்டம் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1955 தான் நீங்க எக்ஸாம்ல அடிக்கணும். ஏன்னா பெயர் மாத்தினது மட்டும்தான் 1976 ரைட்டா. அதனால அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இந்த பிசிஆர் சட்டம் முதன்மையான சட்டம் எஸ்சி எஸ்டி பாதுகாப்புக்கு. ரெண்டாவது முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா இந்த சட்டம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2013. அதாவது துப்புரவு பணியாளர் தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம். 2013 ஏற்றப்பட்ட சட்டம் ரைட்டா. இதபடி பாத்தீங்க அப்படின்னா the act prohibited the employment of manual scavengers for manually cleaning dry latrines and also the construction of dry toilets. உலர் கழிப்பறைகளை கையால் சுத்தம் செய்வதற்காக மனித கழிவுகளை அகற்றுவோரை பணியமர்த்துவதையும் உலர் கழிப்பறைகளை கட்டுவதையும் அந்த சட்டம் தடை செய்கிறது. தக்க தண்டனை வழங்கும். எவ்வளவு தண்டனை பாருங்க. அது மாதிரி ஈடுபட்டீங்கன்னா, யாராவது ஒரு நபரை வந்து நீங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல ஈடுபட்டு வச்சீங்க அப்படின்னா அதில் ஓராண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இந்த சட்டத்துக்கு கீழே, இந்த 2013 சட்டத்துக்கு கீழே ஓராண்டு சிறை தண்டனை பிளஸ் அபராதம். மூணாவது முக்கியமான சட்டம் எது அப்படின்னா, இது வரைக்கும் 2 சட்டம் பார்த்திருப்போம், ஆர்டிகல்ஸ் நிறைய பார்த்திருப்போம். இந்த ஆர்டிகல்ஸ் தாண்டி வெளியில எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன ஆர்டிகல்ஸ் மட்டும் கரெக்டா பார்த்துங்க. எக்ஸாம்ல இது சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துச்சுன்னா அடிச்சிருங்க. சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 3 சட்டம் முக்கியம். அதுல பிசிஆர் சட்டம் பார்த்துட்டோம், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சட்டம் பார்த்துட்டோம். மூணாவது சட்டம் என்ன அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆன் எஸ்சி அண்ட் எஸ்டி ஆக்ட். இந்த சட்டத்துக்கு கீழே தான் இப்ப இந்த வழக்கு இருக்குல்ல, பாஸ்டர் இருக்கல, அவர் ஃபைல் பண்ணது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது இந்த சட்டத்துக்கு கீழே தான். இதுதான் செல்லாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா மதம் மாறிட்டான்னு சொல்லிட்டு, அதனால எஸ்சி எஸ்டி பிரிவு அவருக்கு வராதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது பாருங்க. It provides for the punishment of offenses of atrocities committed against SC and ST. SC ST மேல ஏதாவது நீங்க தாக்குதல்ல ஈடுபட்டாலோ, அவங்களோட அந்த என்ன சொல்றது, அவங்கள நீங்க அந்த பேரை சொல்லி, அந்த ஜாதி பேரை சொல்லி அவங்கள வந்து அவமானப்படுத்தினாலோ, இல்ல வேற ஏதாவது கொலை மிரட்டல் விட்டாலோ, ஜாதி பெயரை வச்சு இல்லைன்னா ஜாதியை வச்சு நீங்க அவங்க டிஸ்கிரிமினேட், அதாவது பாகுபாடு பார்த்தாலோ, அவங்கள அடிச்சாலோ, ஜாதி இதை சொல்லி அவங்கள அடிச்சாலோ துன்புத்தினாலோ அவங்க போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இந்த சட்டத்துக்கு கீழே. ரொம்ப கடுமையான சட்டம், ரொம்ப கடுமையான சட்டம் அது. It authorizes the central government to frame rules for carrying out the purpose of the act. இந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம். எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டம் இப்ப நடைமுறையில் இருக்கு.
The act is implemented by the respective state governments and எல்லா மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசம் அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சிருக்காங்க அந்தந்த மாநிலத்தில். 2015 அந்த சட்டத்தில் சின்ன சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு லைட் அமெண்ட்மெண்ட் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டியோட அஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த காலம், அந்த பனிஷ்மெண்ட் காலத்தை. அண்ட் ஸ்ட்ரென்தன் லீகல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் விக்டிம்ஸ், அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தக்க சட்ட பாதுகாப்பை வந்து வழங்கியிருப்பாங்க அந்த 2015 சட்ட திட்டம். ஞாபகம் வச்சுங்க, அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1988, ஏன்னா அந்த சட்டம் போட்டது 1989. சட்ட திட்டம் எப்போ செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2015. ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? 2015 சட்ட திட்டம். இதில் பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியல சாதியினருக்கும் பழங்குடியினருக்கும் இடையிலான அல்லது பழங்குடியினருக்கும் பட்டியல சாதியினருக்கும் இடையிலான நிகழும் குற்றங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு எஸ்சி எஸ்டி ஏன்னா வேற மதத்தில் சேர்ந்தவங்க ஒரு எஸ்சி எஸ்டியை துன்புறுத்தினாலோ இல்லை மாற்று மதத்தில் இருக்கிற வேறு மதத்தில் இருக்கிறவங்க அவங்க ஜாதியை சொல்லி திட்டினாலோ அடித்தாலோ கொலை மிட்டலை விட்டாலோ மட்டும்தான் இந்த சட்டம் செல்லும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டிக்குள்ளேயோ, அதாவது எஸ்சி எஸ்டிக்குள்ளேயோ எஸ்சிக்குள்ளேயோ உட்பிரிவுக்குள்ளேயோ அவங்களுக்குள்ளேயே மாட்டி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த முக்கியமான இது. இங்கே பாருங்க, திஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை டு கிரைம்ஸ் கமிட்டட் பிட்வீன் எஸ்சி அண்ட் எஸ்டி ஆர் பிட்வீன் எஸ்டிஸ் அண்ட் எஸ்சிஸ். இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டாங்கன்னா அட்ராசிட்டி ஆக்டுக்கெல்லாம் கேஸ் பதிவிட முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. There are 37 offenses included in that. இது கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி ரேங்க் கீழே இருக்கவங்க இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடாது, அந்த ரேங்க்ல இருக்கவங்க, அந்த ரேங்க் மேலே இருக்கவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் செய்யணும். மொத்த இன்வெஸ்டிகேஷன், அந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்குது, அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா மொத்த இன்வெஸ்டிகேஷனும் 30 நாளில் செஞ்சு முடிக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க, ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். சும்மா இந்த சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னு கேட்கறதெல்லாம் பழைய காலம், அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடியே முடிஞ்சு. அதோட இது அந்த பிரிவுகள் என்ன, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் 1, 2 அதான் முக்கியம். அதனால கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். The minimum punishment in most cases is 6 months of imprisonment, while the maximum is a 5-year sentence with a fine. குறைஞ்சபட்சம் சிறை தண்டனை எவ்வளோனா 6 மாதம், அதிகபட்சம் 5 வருஷம் ஃபைனோட சேர்த்து. இது சில கேசஸ் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, ரொம்ப அட்ராசிட்டிஸ் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அந்த வழக்கோட தீவிரத்தை பொறுத்து தண்டனை மாறும். அப்படி இருக்கிறப்ப மினிமம் இஸ் என்ஹான்ஸ்டு 1 year, அப்படி இருக்கிறப்ப 1 வருஷம் வரைக்கும் தண்டனை வழங்கப்படும். அதிகபட்சம் மேக்ஸிமம் கோஸ் அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை வழங்குவாங்க. இன்னும் போச்சு அப்படின்னா தூக்கு தண்டனை வழங்குவாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இமிடியட் ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரூல்ஸ் 1995 படி அந்த விக்டிம்க்கு வந்து தக்க ஒரு ரிலீஃபை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு பாதுகாப்பை வழங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சட்டங்கள்ங்க. ஆரம்பத்தில் பார்த்தது எல்லாமே ஆர்டிகல்ஸ், இப்போ பார்த்தது எல்லாமே சட்டங்கள். அப்ப எஸ்சி எஸ்டிக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு, சட்டங்கள் பார்த்தாச்சு, சட்டத்திட்டமும் பார்த்தாச்சு. ஆர்டிகல்ஸ்குள்ள ஸ்கீம்ஸ் என்னென்ன, அவங்க வாழ்வு, அதாவது அவங்களுக்கான நல்வாழ்வு திட்டங்கள் இருக்குல்ல, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அது என்னென்ன ஸ்கீம்ஸ். இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் மெஜாரிட்டி வில்லேஜஸ் ஹேவிங் எஸ்சி பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் than 50%. எந்தெந்த கிராமங்களெல்லாம் பல பட்டியலின சமூகத்தோட மக்கள் தொகை வந்து 50% மேலே இருக்கோ அங்கெல்லாம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஸோ இந்த திட்டம் வந்து எந்தெந்த மாநிலத்தில் தற்சமயத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அசாம், பீகார், இமாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு. குறிப்பாக பட்டியலின சமூகத்துக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அது பாபு ஜக் ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா, அதாவது பாபு ஜக் ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா நடுநிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் பட்டியல் ஜாதி மாணவ மாணவிகளுக்கு விடுதி வசதிகளை வழங்கும் நோக்கில் விடுதி கட்டுமான திட்டத்தை மேற்கொள், அதாவது ஹாஸ்டல் கட்டித்தரது, எஸ்டி எஸ்டிக்கான ஹாஸ்டல் கட்டித்தரக்கூடிய ஸ்கீம் வந்து பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஆதிவாசி மகளிர் நல திட்டம் AMSY, ஆதிவாசி மகிழா சாஷாக்கித்ரான் யோஜனா இஸ் an exclusive scheme for the economic development of SC women. பழங்குடியின பெண்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் வந்து AMSY, ஆதிவாசி மகளிர் நல திட்டம். அதையும் ஞாபகம் வச்சுங்க. எக்கால்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு. இது குறிப்பா வந்து எஸ்டி இருக்காங்களே பழங்குடியின சமூகம், பழங்குடியின சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி, எக்கால்வியா பள்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து CBSEயோட சிலபஸை ஃபாலோ பண்றாங்க இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும். அதையும் கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க. இந்த பழங்குடியின சமூகம்லாம் வந்து மலைவாழ் மக்கள் இருப்பாங்களே, அவங்க ஏதாவது பொருள் உற்பத்தி செய்வாங்களே, மரங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு உற்பத்தி செய்யறது, மூங்கில்ல இருந்து ஏதாவது ஒரு டாய்ஸ் மாதிரி உற்பத்தி செய்யறது, அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சி மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அந்த ஏஜென்சி பேர் ட்ரைஃபெட்.
ஏன்னா அவங்க வாழ்றது பழங்குடியினம், அவங்களுக்கான அந்த இன்டர்லேண்ட் நம்ம வாழக்கூடிய நம்ம மக்கள் கூட கனெக்ஷன் இருக்காது, ரைட்டா, அந்த கான்டாக்ட்ஸ் இருக்காது. அதனால அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி அவங்கள்ட்ட வாங்கி வித்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி இந்தியா சார்பாக ஒரு ஏஜென்சி, மத்திய அரசு ஏஜென்சி செயல்படுறாங்க. அவங்க பேர் ட்ரைஃபெட். ட்ரைஃபெட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 1987 ஞாபகம் வச்சுங்க. வனபந்து கல்யாண் யோஜனா. இந்த வனபந்து கல்யாண் யோஜனா வந்து பழங்குடியின சமூகம், குறிப்பா பட்டியலின சமூகம் இருக்காங்களா, பட்டியலின சமூகத்துக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வனபந்து திட்டம். சான்காப் சே சித்தி திட்டம். இந்த சான்காப் சே சித்தி திட்டம்ங்கிறது ஒரு மத்திய அரசு திட்டம், 2021 லான்ச் பண்ணாங்க. இதுவும் பழங்குடியின சமூகத்துக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம். இப்படி கேட்டாலே பழங்குடியின சமூகம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் ஞாபகம் வச்சுங்க. வனபந்துன்னு கேட்டாலோ, ட்ரைஃபெட் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி, எக்காலிவியா வந்து அவங்களுக்கான ஸ்கூலு, அதாவது பழங்குடியின சமூகத்துக்கான ஸ்கூலு. ஆதிவாசி மகிழா சாஸ்திர யோஜனா வந்து எஸ்டி உமன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. பபு ஜக்ஜீவன் யோஜனா அப்படிங்கிறது எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான ஹாஸ்டல் கட்டி தருது. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா வந்து எஸ்சிக்கான கிராமங்களில் வாழக்கூடிய எஸ்சிக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, ரைட்டா, இது ஞாபகம் வச்சுங்க. லாஸ்டா ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் சொல்றேன். இந்தியாவிலே ஷெட்யூல்டு காஸ்ட் 2011 சென்சஸ் படி இந்தியாவிலே ஷெட்யூல்டு காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப்ல தான் இந்தியாவில் 2011 சென்சஸ் படி எஸ்சி மக்கள் தொகை அதிகம். அதுமாதிரி எஸ்டி இருக்காங்களே, ஷெட்யூல்டு ட்ரைப், அந்த மக்கள் தொகை அதிகமாகக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இந்த ரெண்டு டேட்டா கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாப் வந்து எஸ்சி, மத்திய பிரதேஷ் வந்து எஸ்டி. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை பாப்புலேஷன் மட்டும் எத்தனை சதவீதம்னா 16.6%, 16.6%. இதையும் ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா. அது மாதிரி ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது பழங்குடியின சமூகத்துக்கான ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1999, 1999 உருவாக்கியிருப்பாங்க. இதையும் கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க. நான் கடைசியாக சொன்ன 4 கீ பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ரைட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் இந்த கேஸ், இந்த வழக்குக்கான பின்னணி பிளஸ் எஸ்சி எஸ்டி சார்ந்த ஆர்டிகல்ஸ், சட்டங்கள், திட்டங்கள் மற்றும் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவில் உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க, ரைட்டா. அதனால் இது கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் கரெக்டாக, அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணி இதை உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரே செஷனில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் செய்கிறோம். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.